Hi friends, welcome to Brightandwhite. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் எப்படி யூஸ் பண்ண சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள்ட்ட இருக்க ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நான் ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நம்ம கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளிப்பிங் மாஸ்க்னால் என்னென்னா, ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு ஷேப் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நான் சொல்லி காட்டுறேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்குவோம். ஒரு நியூ டாக்குமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ஷேப் டூல் எடுத்து ஏதாவது ஒரு ஷேப் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எலிப்ஸ் டூல் வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மேலே வந்து ஷேப் வச்சுட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு எலிப்ஸ் டூல் வந்து வரைஞ்சிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேப் லேயரில் வந்து இது க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த ஷேப்பில் நான் ஏதாவது ஒரு இமேஜ் ஏதாவது இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ வந்து நான் அதுக்காக வந்து கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஃபைலில் போயிட்டு பிளேஸ் எம்பர்டர்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபோட்டோஸ் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கே போகும். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு பிளேஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த பிளேஸ் இந்த லேயர் மேலே அந்த இமேஜ் லேயரில் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா என் கீழே வந்து கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கு பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு வந்து அந்த வட்டத்துக்குள்ளே போயிடும். ஸோ இப்போ வியை ப்ரெஸ் பண்ணி மூவ் டூல் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபுல் இமேஜையுமே நம்ம வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நான் வச்சுட்டேன். ஸோ இது வந்து 2 லேயர் க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இமேஜ் லேயர் அண்ட் ஷேப் லேயர். ஸோ இந்த இமேஜ் லேயரில் பார்த்தீங்கன்னா டவுன் ஏரோ ஒன்று காமிக்கும். இந்த டவுன் ஏரோ எதுக்காகனா கீழே இருக்க இந்த ஷேப்போட தான் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த லேயர் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்போ இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரீசைஸ் பண்ணால் கூட ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் லேயரில் நீங்கள் வந்து இமேஜ் எங்கனக்குள்ளே வைக்கணும், ஷேப் எங்கனக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 லேயரையுமே செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் பண்ணிட்டீங்க இல்லை குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 லேயரையும் நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எங்கே நமக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து ஷேப்பில் மட்டும் தான் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா ஷேப் மட்டும் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்னென்ன வேணுமோ அதை நம்ம எந்த வேணுமோ எல்லாத்துலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷேப்பில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஷேப்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஷேப் எடுத்துகிட்டு நம்ம இந்த ஷேப் வந்து ட்ராப் பண்ணி பார்ப்போம். ஸோ ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி ஃபைலில் போய் பிளேஸ் எம்பர்டர்டு கொடுத்து உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பிளேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் ஆட்டோமேட்டிக்காக வந்து இம்போர்ட் ஆகிடும். ஸோ இப்போ எந்த இமேஜ் உங்களுக்கு இது பண்ணணுமோ அந்த இமேஜ் தான் வந்து மேலே இருக்கணும். ஸோ ஷேப் வந்து கீழே இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து கிளிப்பிங் பண்ண முடியும். ஸோ இப்போ சப்போஸ் இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஸோ இப்போ நான் இங்கே இந்த இதில் வந்து கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தாலும் எதுவுமே வந்து நடக்காது. அந்த இமேஜ் மட்டும்தான் காணப்போம். ஏன்னா அந்த இமேஜ் வந்து அடுத்து கீழே இருக்க லேயரோட கிளிப்பிங் ஆகிருக்கும். ஸோ அதனால் நான் கண்ட்ரோல் வச்சுட்டு அண்டு பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து ஷேப் லேயர் கீழேயும் இமேஜ் லேயர் வந்து மேலேயும் இருக்குது. ஸோ இப்போ இமேஜ் லேயர் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் சொல்லி கொடுத்தேன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ வியை ப்ரெஸ் பண்ணி மூவ் டூல் எடுத்துகிட்டு ஸோ நமக்கு தேவைங்கிற சைஸுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த 2 லேயரையும் நீங்கள் வந்து லிங்க் பண்ணிட்டீங்க இல்லை குரூப் பண்ணிட்டீங்கன்னா கூட ஈஸியாக வந்து நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் வந்து நீங்கள் இங்கே லேயரில் போய் பண்ணலாம். லேயரில் போய் கீழே வந்தீங்கன்னா கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கு பாருங்கள். இங்கேயும் சொல்லலாம். அதோட ஷார்ட்கட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட் கண்ட்ரோல் ஜி அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் கிளிப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எனக்கு வேணாம், இது வந்து நான் வந்து கிளிப்பிங் மாஸ்க் வந்து அன்கிளிப் மாஸ்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ ரைட் கிளிக் பண்ணி ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க்னு இருக்கு பாருங்கள். இங்கே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ எப்பயும் போல் நார்மலாக அந்த ஷேப் நம்ம லிங்க் பண்ணிக்கிறனால ஷேப் லேயர் இதுவும் ஒன்றா இருக்குது. ஸோ லிங்க் வந்து அன்லிங்க் பண்ணிவிட்டு ஸோ அன்லிங்க் மட்டும் நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா ஸோ அந்த 2 லேயர் வந்து தனித்தனியாக வந்துடும். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தா ஸோ அந்த இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதே உள்ளே போய் பிளேஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக வந்து கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எந்தெந்த இமேஜ் உங்களுக்கு வேணுமோ அந்த இமேஜ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா
நீங்கள் என்ன ஷேப் கிரியேட் பண்ணாலும் சரி அந்த ஷேப் லேயருக்கு மேலே தான் வந்து இந்த இமேஜ் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ண முடியும். இந்த கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் பண்ணுறதுக்கு வந்து ஸோ இந்த லேயரில் வந்து பிளேஸ் சிம்பிளர் கொடுத்து இமேஜ் இம்போர்ட் பண்ணி நம்ம பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை, நமக்கு வந்து தனியாக இமேஜ் வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம தேவைன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை பேக்ரவுண்ட் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து என்ன பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை நீங்கள் வந்து இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து மார்க்கெட் உள்ள எலிப்ஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து ஒரு எலிப்ஸ் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இதை வந்து நான் நியூ லேயரில் ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன். பிளாக்ல வந்து எனக்கு ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த லேயரை வந்து கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா எனக்கு இமேஜ் லேயர் மேலே இருந்தால் தான் ஸோ நான் வந்து கிளிப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இமேஜ் லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் சொல்லி கொடுத்தேன்னா ஸோ அந்த கிளிப்பிங் மாஸ்க் வந்து இமேஜ் வந்து உள்ளே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த இமேஜ் வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வந்து நீங்கள் நார்மலாக பிளேஸ் எம்ப்ராய்டரி கொடுக்காம நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து வேலை முடிஞ்சிடும். இல்லை நான் ஷேப் கிரியேட் பண்ணிவிட்டு பண்ணேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்லாம் வேணுமோ அந்த ஷேப்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் ஏதாவது வெப் டிசைனிங் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இது கூட உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த கிளிப்பிங் மாஸ்க் வந்து அதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ஷேப் கூட கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிறேன். இந்த ஷேப் வந்து நான் மூலம் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். கிரியேட் பண்ணே பார்த்தீங்கன்னா அந்த ஷேப் லேயர் வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைல் போயிட்டு பிளேஸ் எம்பர்டரில் ஏதாவது ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் இந்த கார் இமேஜ் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி இமேஜ் வந்து மேலே தான் இருக்குது. ஸோ டிக் பண்ணிவிட்டு ஸோ ரைட் கிளிக் இமேஜ் லேயரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தோம்னா ஸோ ஆல்ரெடி அது அப்படியே கிளிப்பிங் மாஸ்க் வந்து அப்ளை ஆகி ஸோ இப்போ வந்து எனக்கு இமேஜ் எந்த அளவுக்கு வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நான் இமேஜ் வந்து ரீசைஸ் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை வந்து நம்ம மாற்றி வச்சுக்கலாம், ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கிளிப்பிங் மாஸ்க். ஃபோட்டோஷாப் பொறுத்த வரைக்கும் கிளிப்பிங் மாஸ்க் வந்து நமக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெப் டிசைனிங் நீங்கள் இல்லை வெப்சைட் ஏதாவது க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.